அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். நம்ம மிளகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான முறையில் ஒரு இயற்கையான ஒரு மருந்தை தான் கொடுக்க போறேங்க. இது அதை சார்ந்த ஒரு தகவல் பாருங்க. இந்த கத்தாழையை வந்து நேற்று கத்தாழை சாறு எடுத்து இதை நம்ம ஒரு மூலிகையோடு எடுத்து வேருக்கு மட்டும் தனியாக கடலக்கொட்டை புண்ணாக்கு இந்த கத்தாழை சாறை வந்து நம்ம வேருக்கு விட்டுருக்குறோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேவில் வந்து மேலே செடி மேலே தெளிக்க போறோங்க. இதில் இந்த கத்தாழை சாறை மட்டும் நம்ம தனியாக தெளிக்க போறதில்ல. இப்போ பாருங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெருங்காயம் இருக்குது இல்லையா, ஒரு சொல்லப்போனால் 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம் வீதத்தில் வந்து இந்த பெருங்காயத்தையும் கொடுக்க போறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக அரப்பு மோர் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோங்க. இதில் இருக்கிறது அரப்பு மோர். உங்களுக்கு ஆல்ரெடி அன்றைக்கி அரப்பு மோர் வந்து ரெடி பண்ணி வச்சுன்னா இந்த அரப்பு மோரையும் கொடுக்க போகிறேன். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வடித்து இந்த பெருங்காயத்தூளை கலந்து வைக்கலாம், ஊறட்டும். பாருங்கள், இதை வச்சுக்கலாம். இது பாருங்க, தனியாக இது கத்தாழை சாறு மட்டும் பார்த்தீங்கன்னா இது கத்தாழை ஜல்லு இல்லை, இது சாறு. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கத்தாழை சாராக இருக்குதுன்னு மட்டும். இது முழுக்க நம்ம இது வந்து நம்மளுடைய சோத்து கத்தாழை குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கத்தாழை அதனுடைய சாறு தான் எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை பாருங்க, இந்த கத்தாழை சாறு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் இது வந்து சொல்ல போனால் ஃபில்டர் பண்ண மாதிரி இது தனியாக நம்மளுடைய கத்தாழை சாறு தான். இது இப்போ 1/2 லிட்டர் எடுத்துட்டுங்க. இதில் இந்த கத்தாழை சாத்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, இது வந்து பெருங்காயம். இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து குழம்புல போட்டு நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு பெருங்காயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழம்புக்கு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. மனிதனுக்கு வந்து ரொம்ப தேவை, முக்கியமானது. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், உடலுக்கு ரொம்ப அஜீரண கோளாறு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது சரியாகும் அப்படிங்கிறதுனால இந்த பெருங்காயத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெருங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இதை போடுறாங்க, இதில் கலந்துக்கிறோங்க. 4 கிராம் ஒரு 5 சரி, 2 டப்பா கொட்டிக்கலாம். பாருங்க, இது 2 டப்பா பெருங்காயத்தை மட்டும் இதில் இப்போ கொட்டுறதில்ல. இதில் வந்து 10-15 கிராம் அளவு இது பெருங்காயம். இப்போ பாருங்க, இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய பெருங்காயத்தை வந்து இதில் கொட்டி வச்சாச்சு. இது வந்து நம்ம கத்தாழை, சோத்து கத்தாழை அல்லது குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குமரி அதனுடைய பெருங்காயம் இது 2 இதில் கலக்கி வச்சிருக்கேன். இது 2 கலந்துகிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இயற்கையான முறையில் தான் கொடுக்குறோங்க. இப்போ இந்த மாதிரி அந்த மிளகாய் செடிக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அதிகமாக வந்து வைரஸ் நோய் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இலைங்கெல்லாம் அப்படி சுருண்டுக்கிட்டு அப்படி நோய் தாக்கமாக இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் நான் மிளகாய் செடிக்கு வந்து மருந்தடிக்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மிளகாய் செடி எப்படி இருக்குதுன்னு கூட உங்களுக்கு இன்னும் காட்டல. இப்போ மிளகாய் செடியை உங்களுக்கு அதிகம் நான் காட்ட போகிறேன். நான் அதுக்கு முன்னால் பாருங்கள், இதை கலக்கி வச்சுட்டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை ஒரு 5 டேங்கான அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ இதில் இது வந்து ஊறிக்கிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த பெருங்காயத்தை யூஸ் பண்ணியாச்சு. இந்த பெருங்காய டப்பா இது இருக்குது, இது எடுத்தாச்சு. இப்போ இந்த இது இருக்குது, இதை வச்சுட்டு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து அரப்பு மோர் ரெடி பண்ணுங்க. அன்றைக்கி எப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே உங்களுக்கு அரப்பு மோர் ரெடி பண்ணி 7 நாள் ஆனால் தான் அந்த அரப்பு மோரை வந்து நம்ம நேரடியாக வந்து காட்டுக்கு அடிக்க முடியும். சின்ன செடிங்களுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த டப்பா வந்து 1/2 லிட்டர் டப்பா. இதில் 1 டப்பா அளவு சின்ன செடிகளாக இருந்தால், கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் 1 லிட்டர். இதில் வந்து 2 டப்பா அளவு வந்து ஊற்றணும் நம்ம இதில் அரப்பு முறை. இப்போ அரப்பு முறை உரலில் போட்டு ஆட்டி நம்ம ஊஞ்ச தலை இருக்காது, அந்த ஊஞ்ச தலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலையும் நம்மளுடைய மோரையும் ஆட்டி இதில் போட்டு கட்டி 7 நாளாக வச்சுட்டுங்க. இப்போ இதுக்குள்ளே எப்படி இருக்குது என்னங்கிறது நமக்கு தெரியல. இப்போ இதை வந்து இன்னைக்கு தான் நம்ம அவுத்தே பார்க்குறோங்க. இது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு இப்போ அவுத்து பார்க்கலாம். இது எப்படி இருக்குங்கிறத வாங்க நம்ம அவுத்து பார்த்துடலாம். முதல்ல எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இதை அவுத்து பார்க்குறேங்க, இது தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க, அன்றைக்கி அரப்பு மோர் நம்ம ரெடி பண்ணி வச்சேங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இது இருக்குது. இதுதான் நம்மளுடைய அரப்பு மோர். இப்போ ஊஞ்சனுடைய சொல்லப்போனால் ஊஞ்சத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய அரப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய சுத்தமாக போட்டு உருவாக்கப்பட்ட மோர் தயாராக்கி தயார்லேருந்து அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு மோரை ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. ஒரு 4-5 லிட்டருக்கான மோர். இதில் நம்ம சரியளவு தண்ணியை கலந்து இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ 7 நாள் ஆகிடுச்சு. இப்போ 7 நாளாக இந்த துணி இந்த சொல்லப்போனால் இந்த வேடு கட்டி இந்த துணியை வச்சு தான் வச்சுருக்குறேங்க. இப்போ இது என்ன கண்டிஷனில் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கலாம். இப்போ பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு.
தம்பி ஒரு குச்சி எடுத்துட்டோம். அந்த குச்சி இது 7 நாள் ஆயிடுச்சுங்க. இது 7 நாளில் இந்த உள்ள இருக்கிற அரப்பு மோர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த சாறு எல்லாத்தையுமே நம்ம புழிஞ்சு தான் எடுத்தாகணும். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த அரப்பு மோரினுடைய கண்டிஷனு. இப்போ எல்லாமே நல்லா பாருங்கள், சும்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, அரப்பு மோர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அரப்பு மோரை நமக்கு 4 டேங்கான அளவை நம்ம வடிகட்டி எடுத்தாகணும். இதை கொட்டிட்டு கொண்டாங்க, ஏதோ இருக்கும் கொட்டிட்டு எடுத்துட்டு எருவுக்குள்ள கூட கொட்டிட்டு இது வடிகட்டுறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, திரும்பவும் வந்து இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம போட்டு கட்டி மூடி வச்சுக்கலாங்க. ஏன்னா அதை வடிகட்டணும்னா வெளியே வரணும் இல்லையா, நமக்கு இந்த துணியிலேருந்து வந்தால் தான் நமக்கு சுத்தமாக வரும். இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இதை கட்டி வச்சுக்கலாம். இப்போ கட்டி வச்சுட்டுங்க, வந்த வாட்டி இதை நம்ம வடிக்கிறது அதனுடைய வேலையை. இதை வடித்து எடுக்கலாம். கொண்டாங்க சீக்கிரம். பாருங்கள், இப்போ இதை வடிக்க போகிறேங்க. பாருங்கள், இதுதான் அந்த மோர், அரப்பு மோர்னு சொல்கிறது. இது வந்து அடைச்சிக்கிச்சு அதுக்குள்ளேயே புளி தம்பி நெருப்பு இதெல்லாம் நசி கூடாது அமைச்சுடலாம். இது தூக்கு பாருங்கள், இப்போ வடிகட்டிட்டு இருக்கிறேங்களா, இதெல்லாம் ஆகிறதில்ல. இதில் வடி மாடுதுங்க, இது எல்லாமே அடைச்சிக்கிட்டு இருக்குது, வடி மாடுது. இது வேறு மாதிரி தான் நம்ம வடிச்சாகணும். இப்போ நம்ம அவுத்து விட்டு வடிச்சிடலாம். நமக்கு வந்து இதில் தேவையானது இப்போ பாருங்க, இந்த அரப்பு மரம் வேறு வழி இல்லை, கையை வச்சு எடுக்கிறேங்க. இப்போ உள்ளே இருக்குது, ஆனால் வடிய மாட்டுது. இது இதுலேயே வடிச்சு போடலாமா? கொச்சி கருப்பு எங்கே பிடிக்குது பாருங்க, வடி கட்டுறதுக்கு. போதும் பாருங்க, இதில் இப்போ நம்ம அரப்பு முறை ரெடி பண்ணி இப்போ வடிச்சாச்சு. இதுதான் இதில் வந்து அரப்பு முறை பாருங்கள் உள்ளே இருக்குது. இதெல்லாம் வடித்து எடுத்துட்டாங்க. அந்த இது வந்து நமக்கு சுத்தமான அரப்பு முறை. இது நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 5 டப்பா நமக்கு தேவைப்படுது. இதில் இது எத்தனை டப்பா வருதுன்னு பார்ப்போம். மேகா மேகா இது எடுத்து ஊற்று மேலே இராது ஒன்று ஊற்ற ஊற்ற பாருங்க. இப்போ அரப்பு மோரை நம்ம எடுத்துட்டோங்க. இது வந்து 7 நாள் ஆன அந்த அரப்பு மோர். இப்போ பாருங்க, அதை சொல்லப்போனால் ஊஞ்ச அரப்பு தலையும் நம்ம மோரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறந்தா நமக்கு இதில் நமக்கு 5 டேங்க்கு 5 டப்பா 1/2 லிட்டர் கொண்டது. பாருங்க, 1 2 3 4
5 டப்பா வந்துருச்சு. ஒரு கொஞ்சமாக கம்மியாகுது. ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இதில். இதை போட்டு மூடி கட்டி வச்சிடலாம். இதில் எந்த ஒரு தூசியோ புழுவோ வண்டோ எதுவுமே உள்ளே போதக்கூடாது. ஏதாச்சும் பூந்தால் அது ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்காக வேண்டி தான் இதை நம்ம கட்டி பத்திரமா திருப்பி வைக்கிறோங்க. பெருங்காயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து நம்மளுடைய கத்தாழைச்சாறு. இது ரெண்டும் தான். இது வந்து இயற்கையானது. இது ரெண்டும் எடுத்து வச்சுட்டாங்க. ரெடி பண்ணி வச்சு ரெடியாக இருக்குது 5 டேங்கு. இது நம்ம மோர் அரைப்பு. நம்மளுடைய சுத்தமான மோர் நம்ம ஊஞ்ச அரைப்புன்னு சொல்லக்கூடிய இயற்கையான முறையில் எடுத்தது. இது ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுவும் 5 டேங்க் ரெடியாக இருக்குது. இது பாருங்கள், இந்த ரசாயன மருந்து தான். இது எதுக்கானு கேட்டிங்கன்னா, இது செம்பேன் விழுந்துட்டா அந்த செடிங்கெலாம் வராது. இதெல்லாம் அங்கங்கே முரணை வந்துடும். இந்த பேனை ஒழிக்கிறதுக்காக வேண்டி இது வந்து ஒரு ரசாயனம் தான். இது பாருங்கள், ஒட்டும் பசை. இது ஒட்டு பசை வந்து போட்டால் தான் செடிங்கள் அப்படியே ஒட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். இந்த மருந்து வந்து சும்மா உண்மையாலுமே இயற்கையான முறையில் அற்புதமான முறையில் கொடுக்குறோம். இதுக்கும் இந்த செடிங்கெல்லாம் வரலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து இது வரைக்கும் உங்களுக்கு மருந்தடிக்கிறது தான் காமிச்சிருக்கேன். இப்போ முதல் முறையாக உங்களுக்கு வந்து நம்ம செடியெல்லாம் காட்ட போகிறோம். வாங்க பாருங்கள். இதெல்லாம் இதுதான் செடி. இந்த செடி அப்படி காட்டுது பாருங்கள். நம்ம காடு முழுக்க இருக்கிறது எல்லாமே இது செடிங்க தான். பாருங்கள், இதெல்லாம் செடிங்க தான். இப்போ வாங்க அப்படி இந்த செடி காட்டுறேன். அப்படி பாருங்க, இதுதான் நம்மளுடைய செடிங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி செடிங்களே ஒரே மாதிரி இல்லை. எல்லாமே சின்னது பெருசு எல்லாம் கலந்து வருது. இந்த மாதிரி வந்து துளிர் எடுத்துக்கிட்டு பாருங்கள். இதை இந்த மாதிரி துளிர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி செடிங்க நல்லா வளர்ந்து போச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா செடிங்களும் வந்துருச்சுன்னா நமக்கு நல்லா ஈல்டு, நல்லா காசு கிடைக்கும், நல்லாயிருக்கும். செடி நல்லாயிருக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் நோய் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நிறையா செடிங்கள் வந்து முரணை அங்கங்கே நிறையா இடத்துல உழுவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி முரணை உழுந்து போச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைரஸ் அப்படின்வாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி செடியில் வாங்க அந்த வைரஸ் உழுந்த செடி உங்களுக்கு காட்டுறேன். எங்கேயும் புத்தியிலே பாருங்க. பாருங்க, இந்த செடியிலே பாருங்க. இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா மடிஞ்சிட்டு வந்துட்டு இந்த இலையெல்லாம் இப்போ இலை சுருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இலை சுருட்ட ஆரம்பித்தோடனே இது முரணைக்கு அறிகுறி ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் வந்து இப்போ இதை வந்து தாக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதை நம்ம ரெடி பண்ணோம். பாருங்க, இந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முரணை உழுவுறதுக்கு தயாராகிடுச்சுட. அங்கெல்லாம் அங்கங்கெல்லாம் இலையெல்லாம் சுருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த இலையினோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் இந்த செடிங்க இருக்குது. கரெக்டாக அந்த மாதிரி பூ எடுத்து பிஞ்சு வைக்கிற டைமில் வந்துருங்க. 45வது நாள் ரேஞ்சில் வந்து வந்துடும். இப்போ இந்த செடி வச்சு நம்ம 36 நாள், அந்த 37 நாள் ஆயிடுச்சு. 37வது நாள்லேயே இந்த மாதிரி நோய் தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த முரணை உளுந்துட்டா செடியெல்லாம் காடு பாஸ் அவுட் ஆயிரும். ஒரு செடியில் தான் ஆரம்பத்தில் தெரியும், அப்புறம் காடே முழுசும் பரவி வரும். அதனால தான் வந்து இந்த மருந்து கொடுக்குறேன். சொல்லப்போனால் 7 நாளைக்கு ஒரு தக்கம் வந்து முழுக்க ரசாயனமே கிடையாது, இயற்கையான மருந்து. நம்ம நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இயற்கையான மருந்து, இயற்கையான உரம் எல்லாம் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு சில ரசாயனத்தையும் கொடுத்து கொண்டாடுறேன். பார்க்கலாங்க. இந்த மாதிரி செடி வந்துட்டு இருக்குது. நேற்று ஒரு 5-6 செடி புடிங்கிட்டேன். இப்போ ஒரு செடி இப்படி இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் இதுக்கு மருந்து அடிக்க போகிறேன். இந்த மருந்துக்கு முன்னால் தெரியுமா என்னங்கிறது தெரியல. வாங்க நம்ம தொடர்ந்து மருந்து அடிப்போம். நான் எடுத்துக்கிறேன்.